அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியதில் அரசியல் ஏதும் இல்லை என திமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் இதன் பின்னணியில் அரசியல் இல்லாமல் இல்லை என கூறுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். திமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் கலந்து கொண்டன. திமுக சார்பில் நடைபெறும் கூட்டம் ஒன்றில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 8 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கலந்து கொண்டது. அதே நேரம் அழைப்பு அனுப்பப்பட்டும் தேமுதிக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் அரசியல் எதுவும் இல்லை என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்தார். கூட்டணி கட்சி தேர்தலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல போறீங்க, அதான் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விவசாயிகளுக்காக கூட்டின கூட்டம், அவ்வளவுதான். கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற தலைவர்களும் இந்த கூட்டத்தில் அரசியல் இல்லை என்றே தெரிவித்தனர். எனினும் இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டதை வரவேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் எதிர்காலத்திலும் இது தொடர வேண்டும் என குறிப்பிட்டார். சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டக்குரியது. இது மேலும் தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் விரும்புகிறேன். கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க மறுத்தாலும் எதிர்வரும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் அமைந்ததாக அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான ஷியாம் கூறுகிறார். தமிழகத்திலே நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே இந்த ஃபார்முலா கடைபிடிக்கப்படும் போது காங்கிரஸ் அணி, திமுக அணி ஒன்றாக இருக்கிறது. அதிலே விசிக மற்றும் சிபிஐ, சிபிஎம் இயல்பாகவே சேருவார்கள். ஆக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு அச்சாரம். எதற்கு அச்சாரம் என்றால் வரவிருக்கின்ற தேர்தலுக்கான அச்சாரம். தமிழக அரசியல் களத்தை மாற்றும் அச்சாணியாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அமையுமா என்பதனை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.